வேண்டும். இரண்டாவது பேரையும் சமநிலை உயர்த்தி கீழே தொங்க விட்டு விட வேண்டும். அத்தனை பேருக்கும் வேலை ஏதோ ஒரு வேலையில இருக்கிறார்கள். அத்தனை வேலைகளிலும் என்பதை நோன்பு நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக முன்னால் பல்வேறு விதமான தியாகங்களை 30 நாட்களாக நிறைவு செய்து இது வரைக்கும் பள்ளிவாசல் அமைதியா இருக்கும். எதிரெதிரே அமர்ந்து பணக்காரர் ஏழை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒழிய வேண்டும் என்றும் மேலும் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சாப்பாடு கிடைச்சதா, உடுத்த உடை கிடைச்சதா, ஒருத்தவங்களும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இழந்திருப்பாங்க. நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துகள். இப்பெருநாளில் அனைவரும் நல்ல அறத்தோடு அன்பும் பாசத்தையும் புரிந்து நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் ஜமாத்துடன் தொழுது சிறு பாவங்கள் பெரு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் அல்லாஹு அக்பர். வல்லல் என்ற அந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. ரமலானிலே நம்மால் வாரி வழங்க முடிகிறது என்ற மிகச்சிறந்த படிப்படியை சொல்லித் தருகிறது. நான்காவதாக ஒற்றுமை என்ற வார்த்தை அவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நிறைந்து பார்க்க வைத்து
நோன்பு வைத்திருக்கிற நேரத்திலே யாரேனும் ஒரு மனிதரோடு பேச்சுவார்த்தை முற்றுகிறது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதர் இன்னி இம்ரவுன் சாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று எதிரில் இருக்கக்கூடிய மனிதரிடத்திலே சொல்லட்டும். நோன்புடைய நேரத்திலே அவர் வீணான வாக்குவாதங்களில் வீணான பேச்சுக்களில் பேசி அந்த நோன்பினுடைய நன்மையை இழந்து விட வேண்டாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற செய்தி ஹதீஸிலே பார்க்கிறோம். நோன்பிலே யாரிடத்திலாவது இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது அந்த நேரத்திலே நபியினுடைய இந்த பொன்மொழியை நம்மால் கடைபிடிக்கிறது என்று சொன்னால், கடைபிடிப்பதற்கு அது சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால், வருடத்தினுடைய மற்ற தினங்களில் ஏன் சாத்தியமாகாது? நாம் வணக்கத்தை ரமலானிலே நாம் கண்ட்ரோல் பண்ணுவதை போன்று பிற காலங்களிலும் வருடத்தினுடைய 365 நாட்களிலும் நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது படிப்பினை நம் எல்லோரையும் கொடை வல்லலாக மாற்றி இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே இஃப்தாருக்காக செலவு செய்தோம், ஏழைகளுக்காக வாரி வழங்கினோம், தேடி சென்று பொருட்களை கொடுத்தோம், நாடி வந்தவர்களுக்கு கொடுத்தோம், பள்ளிவாசல்களுக்காக கொடுத்தோம், மதரசாக்களுக்காக கொடுத்தோம், குமர் காரியம் என்று நம்மை தேடி வந்தவர்களுக்காக, நம்மைக்கு தெரிந்தவர்களுக்காக கொடுத்தோம், எல்லோருக்காகவும் கொடுத்தோம். இந்த ரமலான் ஏன் கொடுத்தோம்? ரமலானிலே ஒன்றுக்கு அல்லாஹ் 70 கொடுக்கிறான் என்ற நன்மையை நாம் அறிந்து கொடுத்தோம். அதே இறைவன் தான் மற்ற மாதங்களில் இதே கொடைத்தன்மையை மதரசாக்களுக்காக, பள்ளிவாசல்களுக்காக, ஏழை குமர்களுக்காக, இன்னவிட ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுடைய கல்விக்காக, மருத்துவத்திற்காக என்று வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் நாம் அந்த கொடை வல்லல் என்ற அந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. ரமலானிலே நம்மால் வாரி வழங்க முடிகிறது என்று சொன்னால் பிற மாதங்களிலே ஏன் முடியாது? எல்லாருமே நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா? விசாலமாக கொடுத்திருக்கிறார். ரமலானில் இருக்கிற அதே இறைவன் தான் மற்ற மாதங்களிலும் இருக்கிறார். ஒன்றுக்கு மற்ற நாட்களிலே மஞ்சா அபில் ஹசனதி வலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 மற்ற நாட்களிலே அல்லாஹ் வழங்குகிறான். எனவே ரமலானில் நாம் வாரி வழங்கியதை நாம் தொடர வேண்டும். ரமலான் நம்மளை கொடை வல்லலாக ஆக்கி சென்றிருக்கிறது. இந்த கொடை வல்லல் என்கிற தன்மையை இந்த ஒரு மாதத்தோடு நாம் சுருட்டி வைத்து விடக்கூடாது. வருடத்தினுடைய மற்ற 11 மாதங்களிலும் இந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக ரமலான் நமக்கு தருகிற படிப்பினை 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவது சாத்தியம்தான் என்ற படிப்பினையை தருகிறது. வேலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கலாமா? எல்லோருக்கும் வேலை இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு 18 மணி நேரம் கூட்டுற வேலை இருக்கு, அது வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அதுதான் வேலை. பிறந்த குழந்தைகளிலே துவங்கி முதியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் வேலை, ஏதோ ஒரு வேலையில இருக்கிறார்கள். அத்தனை வேலைகளிலும் ரமலானிலே வெளியில எங்க போனாலும் பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்கிறதா, தொழுகைக்கான வாங்குலி நேரம் வந்து விட்டது என்று பள்ளிவாசல்களை தேடினோமா இல்லையா? ரமலானில் இந்த தேடல் நம்மிடத்தில் வருகிறது என்றால் பிற மாதங்களிலே ஏன் இது சாத்தியமாகாது? ரமலானிலே 5 நேர தொழுகைகளை முறையாக எப்போது வாங்கி சொல்லப்படும், எப்போது தொழுகைக்கான நேரம் வந்துவிடும் என்பதை எதிர்பார்த்து நாம் காத்து
பார்த்திருந்தோமே, இந்த காத்திருப்பு ரமலானுக்கானது மட்டுமல்ல, வருடத்தினுடைய எல்லா தினங்களுக்குமானது, வருடத்தினுடைய 11 மாதங்களுக்குமானது என்கிற மிகச்சிறந்த படிப்பினையை ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. 5 நேர தொழுகைகள் என்பது சாத்தியம் இல்லை என்பதை உடைத்தெறிந்து சொல்ல வேண்டும். காரணம், நம் அத்தனை பேரும் ரமலானிலே இமாம் ஜமாத்தை விடுபட்ட போது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம். இதே வருத்தம் வருடத்தினுடைய பிற நாட்களிலும் தொடர வேண்டும். 4வது படிப்பினை ஒற்றுமையை நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறானே, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்கிற அந்த கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நோன்பு திறக்கிற நேரத்துக்கு யோசிச்சு பாருங்க. இஃப்தாருக்காக அணி அணியாக தொழுகையில் நிற்பதை போன்று சப்புகளாக எதிரெதிரே அமர்ந்து பணக்காரர் ஏழை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பதவியில் இருப்பவர் பதவி இல்லாதவர் என்கிற பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சமபந்தி என்கிற ரீதியிலே அனைவரும் சமமாக அமர்ந்து ஒரு நேரத்திலே ஒரே நேரத்திலே இஃப்தாரை நாம் எல்லோருமாக செய்தோமா இல்லையா? சகோடைய நேரத்திலே, அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே பல்வேறு இடங்களிலே இருந்து கொண்டு சகோடைய நேரத்திலே நாம் அந்த சகோடைய பரக்கத்தான உணவை உட்கொண்டோமா இல்லையா? இந்த சகோடைய உணவும் இஃப்தாருக்காக நாம் ஒன்று கூடுவதும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, நீங்கள் சஹருக்காக இஃப்தாருக்காக ஒன்று கூடுகிறீர்கள் என்றால் பிற செய்திகளுக்காகவும் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒற்றுமைக்காகவும் உங்களால் ஒன்று கூட முடியும், ஒன்றுபட முடியும் என்கிற மிகச்சிறந்த படிப்படியை சொல்லித் தருகிறது. 4வதாக ஒற்றுமையை ரமலான் நமக்கு சொல்லிச் செல்கிறது. 5வதாக சமுதாயத்திலே யாரெல்லாம் இடர்பாடுகளில் சிக்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வலியை நமக்கு உணர வைக்கிறது. நம்ம நோன்பு வச்சிருக்கும் போதுதான் பசி என்றால் என்ன என்பது நமக்கு தெரிகிறது. சில நேரங்களில் முசாபிர் வந்து நம்ம இடத்துல கேட்பார்கள், சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள், 2-3 தினங்களாகிவிட்டது, பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன், நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை என்று கேட்பார்கள். அந்த பசியினுடைய வலி நமக்கு தெரியாது. ஆனால் ரமலானிலே நோன்பு வைத்திருக்கிற போது ஏதாவது வேலையாக கடைத்தெருக்களுக்கோ இன்ன பிற அலுவலர்களுக்காக நாம் சென்று வருகிற போது நாம் அந்த வலியை உணர்ந்தோமா இல்லையா? ரமலானுடைய அந்த புரட்டு, அந்த கடுமையான உஷ்ணத்தின் காரணமாக வெளியிலே அலைந்த அந்த அலைச்சல் நம்மை ஒரு புரட்டி போட்டதா இல்லையா? ஏழைகள் வருடத்தினுடைய பெரும்பாலான நேரங்களில் இந்த வலியைத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ரமலானுடைய 1 மாத காலம் நமக்கு நோன்பு நமக்கு சொல்லித் தருகிறது. சமுதாய நலனிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை இந்த நோன்பு நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக பலஸ்தீன மக்களுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காசாவினுடைய இமாம் அந்த குத்துபாவிலே சொன்னாரே, அல்லாஹும்ம இன்னி ஜூன் ஃபாத்இம்னி, இறைவா நான் பசியிலே இருக்கிறேன், எனக்கு உணவு கொடுப்பாயாக. எவ்வளவு வழி நிறைந்த வார்த்தை பாருங்கள். நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் விதவிதமாக சஹருக்காக இஃப்தாருக்காக நோன்பு திறந்து அல்லாஹும்ம இன்னி ஜூன், இறைவா நான் பசியிலே இருக்கிறேன், ஃபாத்இம்னி, எனக்கு உணவு கொடுப்பாயாக. எவ்வளவு வழி நிறைந்த வார்த்தை. அவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நிறைந்து பார்க்க வைத்து நாம் சென்று வருகிற போது நமக்கு இவ்வளவு பெரிய பயக்கமும் தயக்கமும் ஏற்படுகிறது என்றால் அங்கே பசியிலே பட்டினியிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நோன்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற சமூகத்தினுடைய ஏழைகள், சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையை தெரிகிறது. இந்த அனைத்தையும் நாம் வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் செய்தால் நாளை வறுமையிலே இந்த நோன்பு நமக்கு பரிந்து பேசும். இந்த மனிதர் இந்த காரியத்தை செய்தார், வருடத்தினுடைய எல்லா காலங்களிலும் செய்தார், இவருடைய அந்தஸ்தை கொள்கின்றே நமக்கு நோன்பை சிபாரிசு செய்யும். புரிந்து செய்யக்கூடிய நல்ல தோல்வியை நமக்கு என்னடா ஹீரோ மாதிரி இருக்கா? இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக
தொழுகிறேன் என்று நியத்து செய்கிறார். ஈதுல் ஃபித்ருடைய வாஜிபான 2 ரக்காயத்தை அதிகப்படியான 6 தக்பீருடன் கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து செஞ்சுக்கிறோம். நம்ம தொழுகையினுடைய அந்த செய்முறை, முதலாவதாக தொழுகைக்காக நாம் எப்பொழுதும் போல் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி கை கட்டியவுடன் நாம் ஓதக்கூடிய அந்த சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக ஸ்முக தஆலா ஜத்துக வ லா இலாஹ இல்லக ஓதிக்கொள்ளணும். அதற்கு அடுத்ததாக அதிகப்படியான 3 தக்பீர் சொல்லப்படும். அந்த 3 தக்பீரிலே 2 தக்பீர் காது சோனை வரை உயர்த்தி கையை கீழே விட்டுவிட வேண்டும், ரொம்ப விட்டுவிட வேண்டும். 3வது அந்த அதிகப்படியான சூரா துணை சூரா ஓதி அந்த ருக்குவீருக்கு முன்பாக அந்த அதிகப்படியான 3 தக்பீர் சொல்லப்படும். அந்த 3 தக்பீரையும் நாம் காது சோனை வரை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். 4வது தக்பீர் ருக்குவிற்கு நாம் சென்று விட வேண்டும். அதிலே அதிகப்படியான அந்த 3 தக்பீரை அல்லாஹ் அக்பர் என்று நாம் காது சோனை வரை உயர்த்தி கீழே தொங்கவிட விட்டுவிட வேண்டும். 2வது தக்பீரையும் சோனை வரை உயர்த்தி கீழே தொங்க விட்டுவிட வேண்டும். 3வது தக்பீரையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கீழே கையை தொங்க விட்டுவிட வேண்டும். 4வதாக அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் நாம் ருக்குவிற்கு சென்று விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்படி சஜ்தா அத்திஹாத் செய்து தொழுகை நிறைவு பெறும். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வரிசையிலே சென்று அல்லாஹு அக்பர். Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Alhamdulillahi Rabbil Alamin. الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى أيضا وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال تعالى أيضا
أكبر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل ما نوى أو كما قال عليه الصلاة والتسليم. وقال النبي صلى الله عليه وسلم أيضا الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة أو كما قال عليه الصلاة والتسليم. وقال النبي صلى الله عليه وسلم أيضا الصوم جنة العظيم. ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك. அஸ்ஸலாமு அலைக்கும் லக்ஸலா ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. நமது ஜமாத்தில் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளுடைய சிறப்பான தொழுகையை நம் ஜமாத்தினுடன் தொழுது சிறு பாவங்கள் பெரு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா மன்னித்து நம்மளுடைய துவாவை அனைத்தையும் கபூல் செய்து அல்லாஹ் இந்த பெருநாள் போலேயே மற்ற பெருநாள்களுக்கும் சிறப்பாக நம்ம ஜமாத்தோட தொழுதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் நமது ஊர் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த சார்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் மற்றும் நம்ம சமுதாய மக்கள் எல்லாரும் ஈதுல் ஃபித்ரு பெருநாள் தொழுகைய சிறப்பான முறையில நிறைவேற்றினதா நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. நாமளும் நம்ம ஊர் பள்ளிவாசல்ல சிறப்பான முறையில அழகான முறையில தொழுகைய நிறைவேற்றி இருக்கோம். இந்த செய்திய 2 வார்த்தையில சொல்றதை விட வெளிநாட்டுல வெளி ஊர்கள்ல இருக்கிற நம்ம ஊர் மக்களுக்கு அத காட்சியா காட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ ஏற்பாடு. இந்த வீடியோ ஏற்பாட்டுக்கு ஸ்பான்சர் செய்து பொருளாதார உதவி செய்த நம்ம ஊரு தாமரை குளத்தூரை சேர்ந்த பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அப்துல் அஜீஸ் அவர்களுடைய மகனார் சாதிகண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய FRK ராயல் மீடியா சார்பாக நன்றியையும் துஆவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா இது மாதிரி உள்ள பொது நிகழ்ச்சிகள்ல வீடியோக்கள்ல என்னோட ஸ்பீச் கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த வீடியோல அந்த ஸ்பீச்சை நான் குறைச்சிக்கிறேன். காரணம், பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது தக்பீர் ஓத ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு தக்பீர் ஓதுவாங்க, பயான் செய்வாங்க, தொழுகை நடக்கும், குத்பா ஓதுவாங்க, துவா செய்வாங்க. இந்த ஆரம்பத்திலே இது வரைக்கும் பள்ளிவாசல் அமைதியா இருக்கும். யாரும் யாரு கூடயும் பேச மாட்டாங்க. பள்ளிவாசல் சைலண்டா இருக்கும். ஹஜ்ரத் துஆ ஓதி முடிச்ச உடனே மக்கள் எல்லாம் எந்திரிச்சு ஒருத்தவங்க முசாபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க அப்படியே பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க, நலம் விசாரிச்சுக்குவாங்க, சலாம் சொல்லிக்குவாங்க. அப்படியே கலாமுலா கலாமுலா கலாம்னா ஒரு சவுண்ட், ஒரு இறைச்சல் சவுண்ட், அது ஒரு டிஃபரெண்டான சத்தமா இருக்கும். ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு 500-1000 பேர் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த சத்தம்? நம்ம மக்கள் எல்லாம் ஒருத்தவங்க மாறி மாறி முசாபா செஞ்சுட்டு போறது கண்ணுக்கு ஒரு விருந்தா இருக்கும். அதே நேரத்துல இந்த சப்தம் இருக்குல்ல, இந்த இறைச்சல் சத்தம், இது காதுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். இது 2 சேரும் பொழுது பெருநாளுடைய ஒரு ஃபீலிங் அப்பதான் கம்ப்ளீட்டா நமக்கு கிடைக்கும். அந்த சப்தத்தெல்லாம் கேட்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். பெருநாளுங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளூர்ல தொழுகும் போது அந்த ஃபீலிங் அனுபவிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த சப்தத்தை கேட்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்னோட பேச்சை குறைச்சிக்கிட்டு ஒரிஜினல் சவுண்டை நான் இதுல ஆட் பண்றேன். அந்த சவுண்டை எல்லாரும் கேட்டு இந்த பெருநாளை என்ஜாய் பண்ணுங்க. நான் வெளிநாட்டுல தொழுகும் போது இதெல்லாம் அந்த மேக்சிமம் கிடைக்காது. 1-2 பள்ளிவாசல்ல தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த வாய்ப்பு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகமா நம்ம இந்த பக்கம் ஒரு மிஸ்ரி தொழுவாப்புல, இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தானி தொழுவாப்புல வெளிநாட்டுலாம், இந்த
வயசான பங்காளி தொழுவாப்புல அஸ்ஸலாமு அலைக்கும் அஜித் சலாம் சொன்ன உடனே ஆளுக்கு முசலாத்துக்கு தோல்ல போட்டு அந்த போய் வடக்க போயிடுவார், அந்த பக்கம் தெற்க போயிடுவார், நம்ம ஒரு பக்கம் போயிடுவோம். அந்த சத்தம் அங்க வெளிநாட்டுல கிடைக்காது. நம்ம தொழுதுட்டு அப்படி வெறுமனே அப்படியே வந்துட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம கூட யாராவது சேர்ந்து போய் நம்ம முசாபா செஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம 2 பேரோ 3 பேரோ போனோம் அப்படின்னு நம்ம முசாபா செஞ்சுக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டுல கிடையாது. நான் உள்நாட்டுக்கு போது நம்ம ஊர் பள்ளிவாசல்ல நம்ம ஊர் அவங்க ஊர் பள்ளிவாசல தொழும் போது அது ஒரு சிறப்பு. எல்லாரும் முசாபா செஞ்சு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாரும் இந்த பெருநாளை நாம 100% சந்தோஷமான முறையில கொண்டாடுறோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. காரணம் நாம இங்க சந்தோஷமா கொண்டாடுறோம், குடிக்க தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாலஸ்தீன்ல நம்ம ரத்த உறவுகள் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சதா, சாப்பிட சாப்பாடு கிடைச்சதா, உடுத்த உடை கிடைச்சதா, ஒருத்தவங்களும் ஒரு வீட்டுல எத்தனை பேர் இழந்திருப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த வழி நம்ம ஒவ்வொரு மனசுலயும் நமக்கு கண்டிப்பா இருக்குங்கிறத எல்லாம் நல்லா உணர முடிஞ்சது. ஆகையினால நம்மளால 100% சந்தோஷமான முறையில் கொண்டாட முடியல. அடுத்தடுத்து வர பெருநாட்கள் அல்லாஹ் நல்ல செய்தியை கொடுத்து ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம சமுதாய மக்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்குவோம். இந்த நல்ல நாள்ல துவா ரொம்ப வலிமையானது. நம்ம ஒரு இமாம் தாஹா அஜரத்து ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு பயான்லையும் ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் பாலஸ்தீன மக்களுக்காக கேட்காத நாளே கிடையாது. அவங்க கேட்காத தொழுகை நேரமும் கிடையாது, ஹுத்பாவும் கிடையாது, பயானும் கிடையாது. எல்லா நேரத்திலும் மறக்காம ரொம்ப அழுத்தி உருக்கமான துவா கேட்பாங்க. காரணம் துவா அவ்வளவு வலிமையானது. அல்லாஹ் எல்லாம் லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பெருநாள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த வாழ்த்துலையும் கூட மக்கள் அந்த இதை மென்ஷன் பண்றாங்க. பாலஸ்தீன மக்களுடைய அந்த நிலைமையை நினைச்சு மனசு வலியோட தான் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பெருநாட்கள் 100% நம்ம சந்தோஷமான முறையில் கொண்டாடக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். வீடியோ பாருங்க. சமுதாய மக்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சேனல் FRK ராயல் மீடியா சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஈத் முபாரக். ईद मुबारक। अस्सलाम वालेकुम एवरीवन। ईद मुबारक, ईद मुबारक। என்ன செய்யணும் ஆசை? இனிய பெருநாள் நல் வாழ்த்துக்கள். கை காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஊர் ஜமாத்தார்களுக்கும் உலகமெல்லாம் வாழக்கூடிய தேரழந்தூர் சொந்தங்களுக்கும் ஊர் இளைஞர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமணானுடைய மாதத்தினுடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து இந்த ஈதுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காட்டி தந்த வழிமுறைப்படி இந்த இன்றைய நாளை நாம் அல்லாஹ்வுடைய அருளோடும் அன்போடும் மகிழ்ச்சியான பெருநாளாக கொண்டாட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மேலும் உலகமெல்லாம் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும். மேலும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த நல்ல அமல்களையும் நாம் வைத்த நோன்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அதனுடைய கூலியாக அவனுடைய பொருத்தத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தையும் அதனுடைய கூலியாக ஆக்கி தரட்டும் என்று துஆ செய்கிறேன். மேலும் இந்த ஈதுல் ஃபித்ர் எனும் இந்த சிறப்பு தொழுகையை பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கும் இந்த நன்னாளில்
தினம் தினம் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கும், உயிர்களை இழந்து, உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உணர்வுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் அருள்மலையை பொழிய வேண்டும் என்றும், மேலும் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாவின் தவிடுபொடியாக ஆக்க வேண்டும் என்றும், மேலும் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டை காக்க, இந்திய மதச்சார்பின்மையை காக்க, இந்திய இறையாண்மையை காக்க, இந்த இந்திய திருநாட்டை நாசகார சக்திகளிடமிருந்து பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த ஈது பெருநாள் தினத்தன்று துவா செய்ய வேண்டும். மேலும் நம்முடைய சகோதர யுத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களை விரட்டி அடிக்க நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இன்னும் நம் முஸ்லிம் சமூகம் கல்வியிலே மிகப்பெரிய கல்வியாளர்களாகவும், ஆட்சி அதிகாரத்திலும், அரசு உத்தியோகத்திலும், இன்னும் நம் நாட்டில் அறிஞர்களாகவும், ஆட்சியாளர்களாகவும், மேலும் விஞ்ஞானிகளாகவும், ஆராய்ச்சியாளர்களாகவும் திகழ வேண்டும். அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக உருவாக வேண்டும். இன்னும் நமது ஊர் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்றைய நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுங்கள். தக்கபல் அல்லாஹு மின்னாவா மின்கும். சூப்பர். முன்னாடியே ஓபன் பண்ணுங்க. நான் கேட்டேன். அவன் காசு நிறையா இருக்கா? எதுவும் பாருங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. மைக்க கிட்ட வச்சீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அப்புறம் அவன் சொல்லுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அல்லாஹ் என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை, அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும்.
நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். உள்ளத்தில் நினைப்பதை உள்ளத்தில் நினைப்பதை வாட நில்லுட. ஈத் முபாரக். ஈத் முபாரக். இந்த பாரு எடுக்கறா இது பாரு. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. என்ன பேச? ஹலோ, ஈத் முபாரக் எல்லாருக்கும். துபாயில் உள்ளவங்க, சவுதி, குவைத் எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே பேசுனா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்து. ஈத் முபாரக் ஆமத்துல்லாஹி. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நான் பெருநாள் வாழ்த்துக்கள், எல்லா வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாம் நன்றி. ஈத் முபாரக் ஆமத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் பாரத். அதான் ஈத் பாரத். என்ன வாயில சொல்லிக்கிறேன், ரெண்டு கையும் பிடிச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். போதும். தானா வந்து மாட்டினாப்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள். வெரி குட். எடுத்து கொடுத்தா சாதி பார்க்கலாம். வந்தாரு எடுத்துட்டேன். நல்ல தெளிவாக சொல்லி சொல்லிட்டாப்ல. என்ன வாழ்த்து சொல்லுதா? ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுதா? எல்லாருக்கும் பாரு. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் போய் இடிக்கப்பா. நவருங்கப்பா. என்ன சொல்லணும்? என்ன மைக்க காணோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள்.
ஜென்ஸ் இருப்பீங்கன்னு பார்த்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்களுக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இமாம் அவர்கள் சொன்னது போல ரத்தின சுருக்கமாக ஒரு பயான் ஆற்றினாங்க. நோன்பு நம்மிடம் வந்தது, அது கடந்து சென்றது என்று இல்லாமல் அது நமக்கு கற்றுத்தந்த பாடத்தை நாம் முழு வாழ்க்கையும் எடுத்து நடக்க அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. சூப்பர். நிறைய இருக்கு. நீங்க எது நல்லா இருக்கா பாத்துக்க. அத்தா படிச்சா இருக்கு சொல்லியிருந்தேன், மறந்துட்டாங்க போல இருக்கு. நாளைக்கு வரலாறு தம்பி, என்னோட முடிஞ்சு போறதா? நாளைக்கு அப்ப மசாஜ் பண்ணுவீங்க, நீங்களே வீடு காமிச்சு கேட்பீங்க. சவுண்டு குறையட்டுமா? சவுண்டு குறையட்டுமா? போட்டுருமா? போட்டுருமா? குறையட்டும். இல்லைண்ணா ஏய் சார், அப்படியே சொல்லி பிடிச்சிட்டா ஊர் மக்கள் இருக்காரு. எங்க எங்க போற? அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக்.
அதனை வைத்தவன் தீர்ப்பும் தருகிறான். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, நட்பு உண்டு, நேசம் உண்டு. உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு? சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, நட்பு உண்டு, நேசம் உண்டு. உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு? உயிரது தொண்டை குழி, உயிரது தொண்டை குழி அடைந்திடும் போதிலே அருகில் இருப்பவன் அவனன்றி யாருண்டு? அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது. அது அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத்தான அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஈதுல் ஃபித்ர் ஈகை பெருநாளில் அனைத்து நண்பர்களையும் சந்தித்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஈதுல் ஃபித்ர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேரந்தூர் ஜமாத்தி உலகமெல்லாம் இருக்க அத்தனை பேருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. உலக முஸ்லீம் அனைவருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக்.
அஸ்ஸலாமு அலைக்கும், ஈது முபாரக் எல்லாருக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். இந்த வருஷம் நோம்பு பேர்னா அல்ஹம்துலில்லாஹ்னு முடிஞ்சது. ஊர் மக்களோட ஊர் பசங்களோட எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பயணத்தில் வந்த மக்கள், ஊர் மக்கள், ஊர் பெரியவங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே இந்த வருஷம் மன நிறைவாக ஈது பெருநாள் தொழுவு முடிஞ்சது. மன நிறைவாக எல்லோரும் அவங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட இங்கே பசங்களோட எல்லாம் புகைப்படம் எடுத்து எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ந்தெடுத்த ஜமாத் அனைவருக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்மளால நல்லா இருக்குது. பார்த்துக்கோங்க. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லப்படி நம்பில தச்சு வாங்கப்படியா தச்சது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வெளிநாடுகளில் வாழும் தேர்லந்தூர் ஜமாத்தை சேர்ந்த அனைவருக்கும், தேர்லந்தூரில் உள்ள அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்பெருநாளில் அனைவரும் நல்ல அறத்தோடு அன்பும் பாசத்தையும் பொழிந்து அன்போடு வாழுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடுமையான வெயிலுக்கு மத்தியிலும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று ஐம்புலன்களையும் இன்ன பிற உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்தி இறைவனுடைய கட்டளைக்கு முன்னால் பல்வேறு விதமான தியாகங்களை 30 நாட்களாக நிறைவு செய்து இன்றைய தினம் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் நாம் எல்லாம் திளைத்திருக்கிற இந்த நன்னாளில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ இதே மகிழ்ச்சியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வருடம் முழுவதும் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்
உலகத்தில் வாழும் அத்தனை முஸ்லீமர்களுக்கும் இனிய ஈது பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் என்ன போகிறேன் பேசு நல்ல வார்த்தை பேசு. பெருநாள் வாழ்த்துக்கள். நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் அன்போடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அன்று பலஸ்தீன மக்களுக்கு துவா செய்தவனாக, பலஸ்தீனிலே கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இறைவனுடைய உதவி எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்ற வண்ணமாக அவர்களுக்கு துவா செய்த மக்களாக, அவங்களுடைய தேவையை இறைவன் நிச்சயம் பூர்த்தி செய்வானா என்ற வண்ணமாக அவருடன் நாம் என்றென்றும் அவருடைய பயணத்திலே உறுதியாக போராட்டத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் வாழ்த்துக்களை தேர்ந்தூர் ஜமாத்தாள்கள் சார்பாகவும் வெளிநாட்டு வாழ் முஸ்லீம்கள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. திடீர்னு சொல்றீங்களா? என்ன பண்றது? அஸ்ஸலாமு அலைக்கும். தேரழந்தூர் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் இனிய நல் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருநாள், இந்த நோன்பு நல்ல அமல்களை எல்லாம் நல்லமாக நிறைவேற்றி இந்த பெருநாள் தொழுகையும் தொழுது நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதே போன்று வரும் வருடங்களிலும் எல்லா அமல்களையும் நிறைவேற்ற அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் பாக்கியத்தையும் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத்துடைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜமாத்தார்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய நமது ஊர் ஜமாத்தார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று போல் என்றும் சந்தோஷமாக மன நிறைவோடு வாழுவதற்கும் நம்மளுக்கு நல்ல முறைகளை வாழ ஒத்துமையாக இருக்கும். அடுத்த வருஷம் இது போல் சிறப்பாக கொண்டாடுவதற்காக அல்லாஹ்வுடைய துவா செய்கிறேன். எல்லோரும் நன்றாக ஒற்றுமையாக இருக்கும். ஆமாம் ஆமாம் கேட்ட மாட்டேங்கிறாப்லையா? வேணாம் வேணாம் வேணாம். ஹலோ
முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈது பிறருடைய வாழ்த்து நம்மளுடைய முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் குறிப்பாக தேவந்தூர் மக்களுக்கும் அன்பார்ந்த என்னுடைய செலவாத்தை சொல்லி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.